ஜனவரி 16 நேற்று காலையில் மன்னார் மாவட்ட நீதிமன்றத்துக்கு முன்னால் நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம், 2 பேர் கொல்லப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் 2022 ஜூன் 4 நடந்த ஒரு மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட ஒரு வாய்த்தர்க்கம் காரணமாக, பேசும்போது வந்த ஒரு பிரச்சனை காரணமாக இந்த 2 வருடங்களில் மட்டும் 2025 ஜனவரி 16 வரைக்கும் மொத்தம் 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மன்னாரினுடைய 3 முக்கியமான இடங்களில் வீதி விபத்து மூலமாக கொலை செய்யப்பட்டது, ஒரு வாகனத்தை வச்சு அடித்து கொலை செய்யப்பட்டது, துப்பாக்கி சூடு சம்பவத்தால் கொலை செய்யப்பட்டது, துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தப்பினதுக்கு பிறகு மறுபடியும் கொலை செய்யப்பட்டதுன்னு சொல்லி மொத்தம் 7 பேர் இந்த சம்பவம் தொடர்பாக நேற்று வரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு வெறும் 3 இடங்களில் இருந்து மட்டுமே. இப்போ இந்த சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு கிரைம் படம் மாதிரி தான். நாங்கள் ஒரு சினிமாவில் பார்க்குற விஷயம். மன்னார் மாவட்டத்தில் ஒரு கிராமத்துக்குள்ள, ஒரு 3 கிராமத்துக்குள்ள 7 கொலைகளோடு நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. ஆரம்பகட்ட விசாரணைகள் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போ மன்னார் மாவட்ட மக்களுக்கு காவல்துறை மேலேயும் சட்டத்தின் மேலேயுமே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்குது. இதை பன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கூட ஒரு அறிக்கையில் சொல்லியிருக்கிறார். என்ன நடந்தன்றதை டீட்டெயில்டாக முதல்ல இருந்தே இந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்கிறேன். முக்கியமாக இலங்கையினுடைய மக்களும் சரி, அதே நேரத்தில் காவல்துறையினரும் சரி, இந்த துப்பாக்கி சூடு கலாச்சாரம்ன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டே போய்கொண்டிருக்குது. இது மன்னார் மாவட்டத்தில் மட்டும் நடந்தது தான் நேற்று. ஆனால் அதுக்கு முதல் நாளும் இலங்கையினுடைய இன்னொரு பகுதியிலையும் துப்பாக்கி சூடு சம்பவம் நடந்திருக்குது, தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்குது. ஸோ கட்டாயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டியதும் அதே நேரத்தில் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டியதுமான ஒரு முக்கியமான பிரச்சனையாக இந்த பிரச்சனை வந்து மாறிக்கொண்டு வருது. என்ன நடந்திருக்கின்றத டீட்டெயிலாக முதலேருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். நேற்று காலையில் ஜனவரி 16 மன்னார் மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால் காலையில் ஒரு 9:20 மணி பட்ட பகல் நேரத்தில் அந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள வழக்கு விசாரணைக்காக போய்கொண்டிருந்த ஒரு 4 பேர் மேலே அந்த பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் வந்த 2 சந்தேக நபர்களால் துப்பாக்கி சூடு மேற்கொள்ளப்படுது. அந்த துப்பாக்கி சூடு இலக்கானவர்களில் ஒருத்தர் 61 வயது, 50 வயது, 42 வயது மற்றும் 38 வயசு. அந்த 38 வயதானவர் ஒரு பெண். அவருக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி சொல்லப்படுது. என்ன சொன்னால், அந்த இடத்துல மக்கள் நின்ற இடத்துல நடந்த துப்பாக்கி சூடு காரணமாக 4 பேர் மேலே அந்த துப்பாக்கி சூடு பட்டிருக்குது. அதில் அந்த பெண்ணும் உள்ளடங்கி இருக்கிறார். அதில் 2 பேர் அந்த இடத்துலையே உயிரிழந்து போகிறார்கள். வைத்தியசாலைக்கு கொண்டு போகும்போது வைத்தியர் சொல்கிறார் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்துட்டார்கள்னு சொல்லி. இதுதான் நேற்று நடந்த சம்பவம். இந்த துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்து போன அந்த 2 பேரும் என்ன வழக்குக்காக அங்கே வந்திருக்கிறார்கள்னு சொன்னால், 2022 ஜூன் 4 மன்னார் மாவட்டத்தில் இருக்கிற உயிலம்குளம் என்ற இடத்துல நடந்த ஒரு மாட்டு வண்டி சவாரியில் 2 குழுக்களுக்கு இடையில் ஒரு வாய்த்தர்க்கம் ஏற்பட்டிருக்குது. ஒரு சாதாரணமாக இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும்போது, ஒரு மாட்டு வண்டி சவாரி நடக்கும்போது பிரச்சனைகள் வாழ்ந்து வளமதானே, அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்த ஒரு வாய்த்தர்க்கம் 2 குழுக்களுக்கு இடையில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து அந்த இடத்துல வந்து மாறி இருக்குது. அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு சரியாக 6 நாட்களுக்கு பிறகு ஜூன் 10 அதே உயிலம்குளம் பகுதியை சேர்ந்த 2 சகோதரர்கள், ஒரு அண்ணன் தம்பி, அந்த உயிலங்குளம் பகுதியில் கொலை செய்யப்படுறார்கள். எல்லாருமே ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, மன்னார் மாவட்டத்தில் இடம்பெற்ற இரட்டை கொலை என்று சொல்லி ஒரு பிரச்சனை வந்து பெரிய பரபரப்பாக 2022 பேசப்பட்டு கொண்டே இருந்தது. இரட்டை கொலை என்று சொல்லி அந்த கொலை சம்பவம் இந்த கேஸோடு சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம் தான். அந்த உயிலங்குளம் பகுதியில் இடம்பெற்ற வாய்த்தர்க்கம் பிரச்சனையாக மாறி 2 பேர் அங்கே வந்து கொலை செய்யப்படுறார்கள். அதுக்கு பிறகு 2023 ஜூலை 4 கிட்டத்தட்ட ஒரு வருடங்களுக்கு பிறகு உயிலம்குளம் பகுதியில் ஒரு விபத்து நடக்குது. ஒரு கெப்ரக வாகனம் ஒரு மோட்டார் சைக்கிளில் வந்த ஒருத்தரை வந்து விபத்தை ஏற்படுத்தி அந்த விபத்தில் ஒருத்தர் உயிரிழந்து போகிறார். அதை விசாரிக்கும் போது அந்த விபத்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு விபத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கப்படுது. அவரை கொல்றதுக்காகத்தான் அந்த விபத்து நடத்தப்பட்டதாகவும் அவரும் அந்த ஏற்கனவே நடந்த அந்த இரட்டை கொலையோட சம்பந்தப்பட்ட ஒரு நபர்னு சொல்லி போலீசாரால் அடையாளம் காணப்படுது. அதுக்கு பிறகு 2023 ஆகஸ்ட் 24 2 பேர் சுட்டு கொலை செய்யப்படுறார்கள். இவர்களும் அதே சம்பவத்தோடு தொடர்புடைய நபர்களால். இந்த கேஸ் எல்லாமே இந்த 5 கொலைகளும் அந்த உயிலங்குளம் பகுதியில் நடைபெற்ற அந்த மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக உருவான 2 குழுக்களுக்கு இடையிலான பிரச்சனை தான் இந்த 5 கொலைகளுக்கும் காரணம்னு சொல்லி போலீசாரால் கண்டுபிடிக்கப்படுது. எந்தெந்த பகுதிகள்னு சொன்னால், அடம்பன் என்று சொல்லப்படுற ஒரு பகுதி, உயிலம்குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதி, நொச்சிக்குளம் என்று சொல்லப்படுற ஒரு பகுதி, இந்த 3 பகுதிகளுக்குள்ளேயும் தான் இந்த 5 கொலைகளும் அங்கே வந்து நடக்குது. அந்த கொலைகள்
விசாரிக்கப்படும் போது, நீதிமன்றத்தில் அதுக்கான வழக்கு போய் விசாரிக்கப்படும் போது கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட சந்தேக நபர்கள் அதோட கைது செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. அவர்கள் கைது செய்யப்பட்டு அதுக்கு பிறகு அவர்கள் பிணையில் விடுவிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் இந்த வழக்கு தொடர்ச்சியாக மன்னார் மாவட்ட நீதிமன்றத்தில் போய்கொண்டு வந்திருக்குது. அந்த வழக்கு போய்கொண்டு வந்த அந்த வழக்கு நாள் தான் ஜனவரி 14ஆம் தேதி, நேற்றைய நாள். அந்த வழக்குக்காக வந்த நபர்கள் இனம் தெரியாத நபர்களால் திரும்பவும் நடந்த ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் நேற்று 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மொத்தம் 7 பேர் இந்த மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் காரணமாக 7 பேர் கொலை செய்யப்பட்டு உயிரிழந்து போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட இது திட்டமிடாமல் நடத்தப்பட்ட ஒரு சம்பவம் இல்லை, நல்லா திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலை சம்பவங்கள் தான் இந்த 7 சம்பவங்களுமே. 7க்கும் இடையில் இந்த பிரதானமாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரணமாக அந்த மாட்டு வண்டி சவாரியில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் தான் காரணம்னு சொல்லி போலீஸாரால் விசாரணைகள் சொல்லப்படுது. ஸோ அடுத்த கட்ட விசாரணைகள் இப்போ போய்கொண்டிருக்குது. ஆனால் பிரதானமான காரணமாக அந்த வழக்கு தான் இத்தனை கொலைகளுக்கும் மூல காரணமாக இருந்ததா வழக்கு விசாரணைகளில் போலீஸாரால் சொல்லப்படுது. ஸோ ஜோதிச்சு பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சம்பவம். ஒரு சாதாரணமாக இதுவரை நடந்தது ஒரு தமிழர் பகுதிகளுக்குள்ள துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு, துப்பாக்கி அவர்கள் வைத்திருந்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டு 7 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒருத்தர் வீதி விபத்து மூலமாகவும் மிச்ச 6 பேரும் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்து போயிருக்கிறார்கள். நினைச்சு பார்க்கும்போதே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கொலை நடக்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், நொச்சிக்குளம் மக்கள் இப்போ என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், எங்களுக்கு ஒவ்வொரு நாளையும் கிடக்கிறதே பயமாக இருக்குன்ற மாதிரி. ஏன்னா தொடர்ச்சியாக அந்த கொலைகள் அதே பகுதிகளுக்குள்ளே தான் நடந்திருக்குது. அப்போ மக்கள் என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு காவல்துறை மேலேயும் இல்லாட்டி சட்டத்தின் மேலேயும் சந்தேகம் வர மாதிரி ஒரு கருத்தை அங்கே சொல்ல ஆரம்பிச்சிருக்கார்கள். அதே மாதிரி வன்னி மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் நேரடியாகவே இந்த கொலைக்கு முழுமையான காரணம், நேற்று நடந்த கொலைக்கான முழுமையான காரணம் மன்னார் மாவட்டத்தினுடைய காவல்துறையினர் தான் என்று சொல்லி நேரடியாக சொல்லியிருக்கிறார். அவர்களினுடைய ஒரு அசமந்த போக்கு தான் இந்த கொலைகளுக்கான காரணம். அதே மாதிரி தொடர்ச்சியாக அவர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படலை. ஏற்கனவே AK-47 துப்பாக்கி அங்கே பாவிக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்குது அந்த ஏற்கனவே நடந்த கொலைகளுக்குள்ள. அதுக்கு பிறகு திரும்ப நேற்று ஒரு கைத்துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாகவும் அவரால் சுட்டிக்காட்டப்பட்டிருக்குது. ஸோ இதை உடனடியாக இந்த பிரச்சனைக்கு பிறகாவது இதை உடனடியாக வழக்கு விசாரணைகள் மேற்கொண்டு இதுக்கான சரியான ஒரு தீர்வு கொண்டு வரப்படணும்னு சொல்லியும் ஒரு விடயம் சொல்லப்பட்டிருக்குது. இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சம்பவம் நடந்தது மன்னார் மாவட்டத்தினுடைய நீதிமன்ற வளாகத்துக்கு முன்னால். நீதிமன்றம் சொன்னால் அப்போவுமே அங்கே காவல்துறையினர் எப்போவுமே கடமைகளில் இருப்பார்கள். துப்பாக்கி ஏந்திய காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு முன்னால் எப்போவுமே இருப்பினோம். அந்த இடத்துல ஒரு பக்கத்தில் நீதிமன்ற வளாகம் இருந்திருக்குது. அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இன்னொரு பக்கத்தில் மன்னார் மாவட்டத்தினுடைய போக்குவரத்து காவல்துறையினருடைய ஒரு அலுவலகம் இருந்திருக்குது. அந்த இடத்திலிருந்து 50 மீட்டர் தொலைவில் இராணுவ முகாமும் இருந்திருக்குது. இவ்வளவும் இருந்த இடத்துல அந்த துப்பாக்கி சூடு நடத்தினதுக்கு பிறகும் அந்த துப்பாக்கி சூடு நடத்தின அந்த சந்தேக நபர்கள் அங்கேருந்து தப்பி போயிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு முழுமையாக ஒரு படம் மாதிரி தான், ஒரு சினிமாவில் வார்ந்து ரியல் லைஃப்பில் நடக்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது. உண்மையிலேயே மிகப்பெரிய வருந்தத்தக்க விடயமும் அதே நேரத்தில் கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகவும் தான் இந்த விடயம் இருக்குது. ஏன்னா இவர்களுக்கு எங்கேருந்து துப்பாக்கி வந்தது, துப்பாக்கி பயன்படுத்துறதுக்கு எப்படி இவர்களுக்கு அனுமதி கிடைச்சது, இல்லாட்டி போலீஸாரால் இந்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்படலையா? ஏற்கனவே முதலாவதாக நடந்த அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச உடனேயே இந்த 2 வருட கால பகுதிக்குள்ளே கூட யார்கிட்ட துப்பாக்கி இருந்தது, யார் மூலமாக அந்த முதலாவது இரட்டை கொலை நடந்தன்றது கண்டுபிடிக்கப்படலையா என்றது இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுப்புது. அதே மாதிரி மக்கள் மத்தியில் எப்படி துப்பாக்கி வந்தது? 2 குழுக்கள்னு சொன்னாலும் அவர்களும் ஒரு பொதுமக்கள் தானே, அரசாங்கத்தினுடைய சட்டத்துக்கு கீழே வரக்கூடிய பொதுமக்கள். அப்படிப்பட்ட பொதுமக்களினுடைய கைகளில் எப்படி துப்பாக்கி வந்தது? AK-47 துப்பாக்கி எப்படி பொதுமக்களினுடைய கைகளுக்கு வந்தது? கை துப்பாக்கி என்றால் கூட ஓரளவுக்கு அரசாங்கத்தினுடைய சட்டத்தை பயன்படுத்தி சில பேர் பெற்றுக்கொண்டிருக்கலாம்னு சொல்லி கூட சொல்லலாம். ஆனால் AK-47 துப்பாக்கி பொதுமக்களினுடைய கைகளில் இருக்குன்னு சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு ஷொக்கிங்கான ஒரு விஷயமாக தான் இருக்குது. நம்பக்கூடிய மாதிரியும் இல்லை, ஆனால் நடந்திருக்குது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு சரியான நடவடிக்கை நேற்று இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பெரிய அளவிலான ஒரு அதிர்வலைகள் ஏற்பட்டிருக்கின்றே சொல்லலாம் மக்கள் மத்தியில். இதுக்கான கேள்விகள் கேட்கப்பட ஆரம்பிச்சிருக்குது. தொடர்ச்சியான கொலைகள் தானே, 7 கொலைகள் நடந்திருக்கின்றே. நான் இதை சிம்பிளாக விட்டுட்டு போக முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படணும். இது தமிழர் பகுதி என்றா சொன்னால் மட்டும் இல்லை, இலங்கை முழுக்களும். ஸோ உடனடியாக இந்த துப்பாக்கி கலாச்சாரத்துக்கான ஒரு சரியான முடிவு இலங்கையினுடைய அரசாங்கத்தால் முழுமையாக எடுக்கப்படணும்ன்றது ஒரு கட்டாயமானது. அப்படி இல்லைன்னு சொன்னால் மக்கள் எப்போவுமே பயத்தோடு தான் வாழணும். ஏதோ ஒரு நபர் மேலே கொண்டு நடத்தப்படுற துப்பாக்கி சூடு அங்கே இருக்கக்கூடிய சம்பந்தமே இல்லாத இன்னொரு நபர் மேலே நடத்தப்பட்டும் உயிரிழந்து போனவர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்குது. ஸோ கட்டாயமாக இது ஒரு சின்னொரு நாடு, இதுக்குள்ளே காவல்துறையினர் அதே மாதிரி முப்படைகளினுடைய பாதுகாப்புன்றது அதிகமாக இருக்குது. அவர்கள் எல்லாருமே ஒன்றிணைஞ்சு இதை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வந்தால் தான் மக்கள் நாங்கள்
பயமின்றி இந்த நாட்டுக்குள்ளே வாழ முடியும். ஸோ இது வந்து பொதுமக்களினுடைய ஒரு வெளிப்படையான ஒரு கருத்து தான் இப்படி நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நடந்த விஷயம். இதுக்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்படுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். அதை பற்றி அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கட்டாயமாக இது எல்லாருக்குமே தெரியப்படுத்த வேண்டிய விடயமும் அதே மாதிரி மக்களும் நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இந்த வீடியோ மூலமாக அதே மாதிரி நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்றதையும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.